பார்த்திங்கன்னா இப்போ இந்த சென்னை சிக்கன் கிரேவி, சென்னை ஸ்டைல் சிக்கன் கிரேவிக்கு வேண்டிய ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அது வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள் தனியாக தூள்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்தது, மிளகு ஜீரகம் தனியா எல்லாமே கலந்தது. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், நல்லா ஃபுல் ஸ்பூனு. அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன், 3/4 ஸ்பூனு. உப்பு ஒரு ஸ்பூனு, கல் உப்பு. இது பட்டை வகைகள், பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் எடுத்துருக்கு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இது ஜீரகமும் சோம்பும் எடுத்துருக்கு, பெருஞ்சீரகம் ஜீரகம் 2 எடுத்துருக்கு. தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துருக்குது. அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது எடுத்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். கருவேப்பிலை எடுத்துருக்கு. அப்புறம் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கு. பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் சாப்பிடும், அதே மாதிரி முழு பல்லாவும் எடுத்துருக்கு கொஞ்சம். இஞ்சி பார்த்திங்கன்னா அதே ஃபைன் சாப்பிட்டு ப்ளஸ் இது கோர்ஸாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. புதினா கட் பண்ணி வச்சுருக்கு. கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கு. இது வந்து கருவேப்பிலை வந்து மெல்லிஸாக கட் பண்ணது, அதில் இங்கே முழு கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக வீடியோக்குள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அது வாங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம சென்னை ஸ்டைலில்
சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. இதில் என்ன ஹைலைட்னால் நம்ம அந்த மிளகு ஜீரகத்தை வறுத்து போட்டுருவோம். அது பிரத்யேக டேஸ்ட்டாக தான் கொஞ்சம் பிளாக்காக அங்கங்கே இருக்கிறது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.